டாக்டர் ராமதாஸ் அவ்வளோ பெரிய தலைவரா அப்படி என்னடா பண்ணிருக்காரு உங்க தலைவர் அப்படின்னு கேட்கறவங்களுக்காக தான் இந்த ஷார்ட்ஸ். வாங்க ஷார்ட் அண்ட் ஸ்பீடா பார்க்கலாம். இன்னைக்கு எல்டர்ஸ்ல இருந்து யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த போதைக்கு, அதாவது ஆல்கஹாலுக்கு அடிக்டா இருக்காங்க. இந்த கேவலமான தேவையில்லாத ஆல்கஹால் ட்ரக்ஸ் இதை அப்பாவி மக்களுக்கு சப்ளை பண்றவங்களை எதிர்த்து கிட்டத்தட்ட 34 வருஷத்துக்கு மேல கடுமையா போராடிட்டு வராரு டாக்டர் ராமதாஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெவ்வேறு மொழியில இருக்கு. அது வந்து தமிழ்லயே இருக்கணும், எங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இந்த தமிழ் போய் சேராதோ அப்படின்னு பயந்து அதை காப்பதற்கு தமிழ் பாதுகாப்பு இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாரு டாக்டர் ராமதாஸ். ஒரு கையில இந்த தமிழ் மொழியை டிஃபெண்ட் பண்ணா, இன்னொரு கையில தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு, தமிழ் மொழியை ரைஸ் பண்றதுக்கு பொங்கு தமிழ் வளர்ச்சி அறக்கட்டளையை நிறுவினாரு டாக்டர் ராமதாஸ். அது மட்டுமா, குளோபல் வார்மிங்கை பத்தி முதல்ல தமிழ்நாட்டில் பேசினது டாக்டர் ராமதாஸ். அவர் சும்மா பேச மட்டும் செய்யல, இந்த மரம், செடி, கொடி, இயற்கை வேளாண்மை இதை காப்பதற்காக பசுமை தாயகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தினாரு டாக்டர் ராமதாஸ். மக்களை கெடுக்கிற போதையை ஒழிக்கணும்னு நினைச்சாரு, தாய் தமிழ் மொழியை பாதுகாக்கணும்னு நினைச்சாரு, இதெல்லாத்தையும் தாண்டி இயற்கை வேளாண்மையை பாதுகாக்கணும்னு நினைச்சாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, டாக்டர் ராமதாஸ் வெறும் தலைவரா அல்லது பெரும் தலைவரான்ட்டு?